அணில்களை பார்க்காத ஆள் தான் இருக்க முடியுமா என்ன? எல்லா இடங்கள்லையும் இருக்கும். நம்ம கிட்டக்க போனாலே அது ஓடிப்படும். ஆனால் ஒரு காலேஜில் ஒரு அணிலுங்க, ஒத்த அணில் சும்மா ஏகப்பட்ட பேருக்கு டஃப் கொடுத்துருக்கு. வாங்கடா, நீங்கள் எத்தனை பேர்னாலும் வாங்கடா, நான் ஒத்த ஆள் நிற்கிறேன் அப்படின்ட்டு பல விஷயங்களை பண்ணியிருக்கு. அதை பிடிக்கிறதுக்கு பல விஷயங்களை பண்ணியிருந்துருக்காங்க. அப்படி என்ன தான் ராஜஸ்தானில் நடந்தது, அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். ராஜஸ்தான் மாநிலத்தில் உதய்பூரில் ஒரு பெரிய காலேஜ் இருக்குது. அங்கே ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேராசிரியர்கள் வராங்க, கல்லூரி முதல்வர் வராங்க. இப்படி தினமும் காலேஜில் ஒரே கூட்டமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அங்கே சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டுங்க. அங்கே ஒரு மரம் இருக்குது, நிறைய அணில்கள் இருக்குது. ஆனால் ஒரு 6 வாரங்களாக ஒரே ஒரு அணில், யார் வந்தாலும் என்னடா அவன் வரான், பிடிச்சி கடிச்சு விட்ருவோன்னு வேகமாக வெறித்தனமாக பிடிச்சி கடிச்சு விட்டுட்டு அது டக்குன்னு ஓடிவிடுது. நம்ம பிடிக்க போனோன்னா அது டக்குன்னு பறந்து காணாமல் போடுறாப்புல, அந்தளவுக்கு வேகமாக போயிடுது. இப்படி முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை கடிக்குது, அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. அடுத்த ஸ்டூடெண்ட்டை கடிக்குது, அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ஸ்டூடெண்ட் என்ன போய் அணில் மேலேயா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், அணில் கடிச்சு விட்டுன்னு? அது பண்ண முடியாதுல்ல. இப்படியே நாட்கள் கணக்காக போயிட்டுருக்கங்க. இப்படி போகும்போது தான் பேராசிரியர்களையும் கடிக்குது, அதுக்கப்புறம் கல்லூரி முதல்வரையும் கடிக்குது. இப்போ தான் இந்த சம்பவம் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. இது பெரிய சம்பவம்ப்பா, அணிலை எப்படியே விட்டோம் அப்படின்னா எல்லாரையும் கடிச்சு வச்சிரும் அப்படின்ட்டு இது மாதிரி ஆஃபீஸர்ஸை கூப்பிட்றாங்க இந்த அணிலை பிடிக்கிறதுக்கு. அவங்க இங்கே கூண்டு வைக்கிறாங்க இந்த அணிலை பிடிக்கிறதுக்காக. ஆனால் அணில் டிமிக்கி கொடுக்குது, அது வரவே மாட்டேங்குதே. நீ கூண்டு வச்சுட்ட, நான் எப்படி வருவேன்ட்டு அது வரவே இல்லை, தலையை காட்டலை. இப்படி போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு, சரி அணில் எப்போயாவது வந்துச்சுன்னா எங்களை கூப்பிடுங்கன்ட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் போயிடுறாங்க. மறுபடியும் அந்த அணில் என்ன பண்ணுதுன்னா வரவங்களை கடிக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் அந்த ஆஃபீஸர்ஸை கூப்பிடுறாங்க. அவங்க இங்கே கூண்டை வைக்கிறாங்க. இந்த வாட்டி அணில் தெரியுது. இங்கே ஆஃபீஸர்ஸ் இந்த இது மேலே, பீரோல் மேலெல்லாம் ஏறி அங்கே பிடிக்க பார்க்குறாங்க. அது ஓடுன்னு ஓடி தள்ளிடுது, அது வரவே மாட்டேங்குது, மாட்டவே இல்லை. அந்த அணிலை அப்படியே விட்டுறாங்க. இன்னொரு வாட்டி வந்தால் எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கடிக்கிறது நின்றுடுது, அப்படியே அதை இப்போ காணும். ஆனால் இங்கே 20 பேரை கடிச்சிருது. அந்த 20 பேருக்கும் இது மாதிரி ஊசி போடுறாங்க. அணில் கடிக்கிறதுனால ஏதாவது ஆபத்து வருமானு கேட்டிங்கன்னா பெருசாக எந்த ஆபத்தும் வராதான். பட் இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே. அதுக்கு என்ன வெறி பிடிச்சதோ யாருக்கு தெரியும். 20 பேருக்கும் ஊசி போடுறாங்க. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் பக்கம் யாராவது போனாங்கன்னா ரொம்ப கவனமாக தான் போகிறாங்க. ஏன்னா அந்த அணிலை பிடிச்சிருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே மாதிரி தான் பார்த்துட்டிங்கன்னா அணில் வேறு எங்கேயாவது கடிச்சிருக்கான்னு செக் பண்ணுவோன்னு தேடி போனேன். அப்போ ஒரு அமெரிக்காவிலங்க, அங்கே ஒரு ஆள் வேலைக்கு போயிருந்துருக்காப்புல. அங்கே போகும்போது டக்குன்னு மேலே விழுந்துட்டு இவர் பயந்துட்டார். அது கடிக்க பார்க்குது, இவர் பிடிக்கிறாரு, அது டிமிக்கி கொடுத்துட்டு அது ஓடி போயிடுது. இப்படிப்பட்ட சம்பவம்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஒரு ரக்கூனுங்க, அது காலைல ஒரு லேடி ஜாக்கிங் போயிருக்காங்க. அப்படி போகும்போது நடுப்பாதையில் நின்றுக்கிட்டு இருக்கு. என்னை தாண்டி தானே நீ போகணும், போயிடுவனி, அவனை விட்டுருவானா அப்படின்ட்டு துரத்த ஆரம்பிக்குது. இந்த லேடி ஜாக்கிங் போனவங்க சும்மா திருப்பிக்கிட்டு சும்மா தலை தெறிக்க ஓடியாடுறாங்க. ஆனால் அது உடலையே காலை பிடிச்சிருது, கடிச்சு விட்ருது. கடித்து காலெல்லாம் கீறி அதுக்கப்புறம் கட்டை விரலை பிடிச்சி விடுது, கையோட கட்டை விரலை பிடிச்சிட்டு விடவே இல்லை. இந்த லேடி முதல்ல பதட்டத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரக்குன் சின்னதாக தான்ப்பா இருக்குது, நம்ம பிடிச்சிருவோன்னு நறுக்குன்னு பிடிச்சி போடுறாங்க. பிடிச்சி சும்மா அப்படி அடிச்செல்லாம் கொல்லலை. பக்கத்தில் ஒரு குட்டை கிடந்திருக்கு, அந்த தண்ணியில் கொண்டு போய் வச்சு முழுந்தி உயிரோடு எடுத்து அப்படியே கொண்டுடுறாங்க. அப்படியே சேத்துலேயே வச்சு அமுக்கி விட்டுறாங்க. இவங்க வீட்டுக்கு சும்மா கை காலெலாம் ஒரே ரத்தமாக இருக்குது. இவங்க கார் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இங்கே அந்த ரக்கூன் அங்கே இறந்து கிடக்குது. இதை எடுத்துகிட்டு போய் சோதனை பண்ணி பார்க்குறாங்க, டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது இதை ஏதோ கடிச்சிட்டு வெறி கொண்டு போயிருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. அப்புறம் அந்த லேடிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்தது. இது மாதிரி ரக்கூனும் கடிச்சிருக்கு, ஆனால் அணில்களும் இது மாதிரி கடிச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு 9 பேருக்கு என்னமோ நெருக்கமாக அணில் கடிச்சிருக்கு. ஏகப்பட்ட இடங்களில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் ரொம்ப ரேரு தான், சும்மா அடிக்கடி நடக்கிற சம்பவம்லாம் அது கிடையாது. இதுக்கு தான் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா இடங்கள்லையும் இது கடிக்காது, ஒன்று அதோட வாழ்விடத்தை அழிக்க வராங்கப்பா அப்படின்ட்டு தற்காத்துக்கிறதுக்காக அது கடிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கண்ணு தெரியாமல் இருக்கும், அதனால கடிக்குங்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி அந்த கலர் பிடிக்காமல் இருக்கும், அதனாலேயும் கடிக்கலான்னு சொல்கிறாங்க.
இது மாதிரி பல காரணங்கள் சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டாக இதனால தான் கடிக்குதுன்னு யாரும் சொல்லலை. பட் அங்கே காலேஜில் 20 பேரை வெறி கொண்டு கடிச்சு தள்ளியிருந்துருக்கு. நம்ம அணில் கிட்ட போனாலே அது ஓடிவிடும். ஆனால் இந்த ஒத்த அணில் வாங்கடா, நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் கடிச்சு வச்சுருந்துருக்கு. இன்னுமே யாரையும் கடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. இது என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியலங்க. அணில்கள் சேட்டை அந்தளவுக்கு இருந்திருக்கு. இப்படி போகும்போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த உலகத்தில் எவ்வளோ அணில்கள் இருக்கும் அப்படின்னு. அப்படி செக் பண்ணால் 20 கோடியிலேருந்து 30 கோடி அணில்கள் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கான். நீங்கள் இருக்கிற இடத்துல உள்ள அணில் அது கணக்கு. என்னடா ஒன்றா எல்லா அணிலையும் கணக்கு பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு உத்தேசமான கணக்கு தான். அக்யூரேட்டாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. 287 வகையான அணில்கள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ராஜஸ்தானில் ஒரு அணில் வெறி கொண்டு கடிச்சிருந்துருக்கு. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதாவது வினோதமான அணிலை பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.